வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிகிறது வர விஜய் பார்வதியோட பேச்சும் முடியாது. ஏன்னா பார்வதி இந்த பிக் பாஸை இந்த சூழ்நிலைக்கு இந்த அளவுக்கு வெற்றி பெற இதை ஓரளவுக்கு நகர்த்தி கொண்டு வந்ததே அவங்க தான். அதை யார் மறுத்தாலும் யார் அதை ஒத்துக்கலைன்னாலும் அதுதான் உண்மை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க வீட்டை விட்டு ரெட் கார்டு மூலமாக அவங்க வெளியில் போகும்போது அப்போது வர கணக்கு பண்ண ப்ரோமோவை பார்த்திங்கன்னா மொத்தம் 320. அந்த 320 ப்ரோமோக்களில் 220 ப்ரோமோ விஜய் பார்வதியால் தான் வெளியாகிருக்கு. அவங்கள வச்சு தான் வெளியாகிச்சு. அப்படின்னா அந்த பிக் பாஸை நிகழ்ச்சியை எந்த அளவுக்கு அவங்க ஒரே ஆளாக ரன் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்கன்றத நாம் புரிஞ்சுக்கணும். அதே வேளையில் சாண்ட்ரா பார்வதி இவங்க 2 பேரும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, சாண்ட்ராவை விட ரொம்ப மன வலிமை, ரொம்ப தைரியசாலி விஜய் பார்வதி. ஏன்னா சாண்ட்ராவுக்கு ஒன்றும் எந்த காயம் ஏற்படலை பிக் பாஸ் வீட்டில். ஆனால் அவங்க பேனிக் ஆகியிருப்பாங்க, அதை நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் சபரி அன்னைக்கு அந்த டாஸ்கில் பார்வதியை அடித்து கீழே தள்ளும்போது அதில் அவங்களுடைய கண்ணில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு தக்காளி பழம் அளவுக்கு அவங்களுக்கு காயம் ஏற்பட்டுருந்துச்சு. இருந்தும் அதை அவங்க ஒரு பொருட்டாகவே நினைக்கலை. அதான் அவங்க ஒரு வீர பெண்ணுன்னு சொல்கிறது, ஒரு திறமையான பெண்ணுன்னு சொல்லி நம்ம எப்பவும் சொல்கிறது. இன்னைக்கு வர அவங்க தோற்று பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவும் மக்களை பொறுத்தளவும் அவங்க ரெட் கார்டு நம்ம போனாலே தோற்று வெளியே போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க தோற்றுட்டு வெளியில் போனாலுமே நம்மளை பொறுத்தளவு அவங்க ஒரு சிங்கப்பெண், ஒரு வீரமான பெண்ணு தான். ஏன்னா அன்னைக்கு அவ்வளோ அடிபட்டும் அவங்க தொடர்ச்சியாக நடந்த டாஸ்கில் அவங்க விளையாண்டாங்க. அதே மாதிரி அவங்க அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கல, அதை என்னவும் செய்யலை. அதை விட்றா பார்த்துக்கலாம், அதெல்லாம் இது பண்ணிக்கலான்ற அளவுக்கு தான் தன்னைத்தானே ஒரு தேர்த்திக்கிட்டு மற்றவங்க சொல்கிறதையும் ஒரு பொருட்படுத்தாமல் ஒரு சிறப்பாக விளையாண்டாங்க, கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த சம்பவத்துக்கு கமருதனும் பார்வதியும் அந்த டாஸ்கில் பிரச்சனை நடந்ததுனால அதை உங்களுக்கு விஜய் பார்வதிக்கு சான்ற ஆறுதலாக இருந்தாங்க அப்போ அந்த டைமில். ஆனால் அதையும் மீறி பார்வதி கமருதனோட தொடர்பாக அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்பட்டதுனால, மறுபடியும் பழகினதுனால சாண்ட்ராவுக்கு அது பிடிக்கலை. அதனால் சாண்ட்ரா கமருதன் கமருதன் மேலே ஒரு வெறுப்பாகவும் பார்வதி மேலே ஒரு வெறுப்பாக இருந்தாங்க. ஏன்னா இப்படி நடந்த சம்பவம் நடந்தும் மறுபடியும் இவங்க பேசிக்கிறாங்களே, நம்ம இந்த அளவுக்கு அவங்கள அட்வைஸ் பண்ணி அது வீணாக போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சாண்ட்ரா மறுபடியும் பார்வதிகிட்ட கோபமாக இருந்தோம். இது கமருதன்கிட்ட கொஞ்சம் மன வருத்தத்தோடு பேசுனாங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் கமருதன் கொஞ்சம் முன்கோவக்காரனால அதை ஒரு இதாக எடுத்துக்கிட்டு அதை கார் டாஸ்கில் அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு அடிக்கடி அவங்களுக்குள்ள அதுக்கு முன்னால் முற்று மோதல் இருந்துச்சு. அதை கார் டாஸ்கில் பயன்படுத்திக்கிட்டு பார்வதியை தூண்டி விட்டு இந்த செயல் நடந்துச்சு. ஆனாலும் பார்வதி அந்த விஷயத்தில் கொஞ்சம் கோபமாக நடந்துக்கிட்டாங்க, மூர்க்கத்தனமாக நடந்துக்கிட்டாங்க, அது உண்மை தான். ஆனால் அன்னைக்கு சபரிக்கு இந்த சம்பவத்தில் ரெட் கார்டு கொடுக்காத பிக் பாஸு, அந்த பிக் பாஸ் டீமு, திரு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த சம்பவத்துக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னா என்னென்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்களை வச்சு கமருதன் பார்வதியை வச்சு இவ்வளோ தூரம் நடத்திட்டு வந்தாச்சு. இனிமேல் இவங்களை வச்சுக்கிட்டு இருந்தால் இது ஆடியன்ஸும் பார்வையாளர்கள் நம்மளை ஒரு மாதிரியே பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்கள வெளியேற்றுறாங்க. இன்னும் அவங்க தேவையில்லை. ஏன்னா அவங்க அரோரா அங்கிட்ட கமருதன் அரோரா அதுக்கு முன்னால் தான் செலக்ட் ஆனாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டாங்க, நேரத்தை கொடுக்க போகிறோம்ன்றது. அதனால் இவங்க தேவையில்லைன்னு அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. அதான் இது திட்டமிட்டு பிக் பாஸ் டீம் தான் அவங்கள பழிவானதா தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. பிக் பாஸ் டீம்னால் அதில் விஜய் சேதுபதி சாருக்கு அதில் பங்கு இருக்குது. அதனால்
இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்தது வந்து ரொம்ப மன வருத்தத்தை தான் தருது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், கமருதீனோட விஜய் பார்வதி சேர்றது வந்து அது ரொம்ப வந்து ஒரு விஷ செடியை சாப்பிட்றதுக்கு சமம்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்வதி இந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டு இப்படி நடந்தது தான். ஆனால் இதை ஏன் இப்போ பேசுகிறேன்னு சொன்னால், அன்னைக்கு இப்போ வந்து எல்லாரும் பிக் பாஸோட செலிப்ரேஷனுக்காக எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போது நம்ம ஃபேவரெட்டு பிக் பாஸ் போட்டியாளர் திரு திவாகர் அவர்கள் வந்திருக்கிறாரு. அப்போது வந்து இப்போ அவங்களும் சபரி, வித்யா, திவ்யா இவங்கெல்லாம் இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்வதி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணீர் வடித்தார் திவாகர். அப்போ சபரி ஆறுதலாக இருந்தார், அவங்க திவ்யா அவங்களும் ஆறுதல் சொன்னாங்க. அதனால் நினைக்கிற போது நமக்கு மன வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா 90 நாளைக்கு மேலே அந்த ஒரு கண்டஸ்டன்ட் வந்து திடீர்னு இப்படி ரெட் கார்டு வாங்கி போகிறதுங்கிறது ஒரு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது. இருந்தாலும் நிச்சயம் பார்வதி அடுத்து வர்ற மற்ற இப்படிப்பட்ட ஷோக்களில் கண்டிப்பாக அவங்க தொடர்ச்சியாக கலந்துக்குவாங்க. நிச்சயம் ஒரு பெரிய மாபெரும் வெற்றி அடைவாங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கை. நன்றி. நான் மேக்ஸிமம் அழுகவே மாட்டேன். இதுக்கு முந்தானத்தில் எனக்கு அவ்வளோ அழுக. உட்காந்து கேரவனில் உட்காந்து கூட எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிருச்சு ஹவுஸ்குள்ளே வந்துட்டு. சரி விடு, அதை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. புரியுது. இல்லை நீ அதை பற்றி பேசல, உன் சிச்சுவேஷன், உன் நிலைமையை சொல்கிறேன். 90 நாள் இருந்துட்டு கட்டியே சரி ஊடு 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 மிஸ் பண்ணிட்டு இப்படி போயிடுச்சு பக்கி. ஊடு 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 நல்லா இருக்கு. என்ன கம்மியாக இருக்குன்னு சொல்ல தெரியலையா? இல்லை நல்லா இருக்கு. நைஸ். விடு. ஓரமாக பார்க்குறப்ப கஷ்டமாக இருந்துச்சு, யாருமே சென்ட் ஆஃப் பண்ணாமல். அது உண்மையாக எனக்கு வந்தது. பட் சேல் அந்த மாதிரி இல்லை, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிச்சு. போகிறப்ப ஆளே இல்லாமல் கடைசியில் கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறப்ப.